ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் கற்றுமர. இன்றைக்கி நான் குஜராத்தி ஸ்பெஷல் டோக்லா செய்ய போகிறேன். இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக்ஸாவோ சாப்பிட்லாம். இது ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் நிறைந்த டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டோக்லா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 250 கிராம் அளவுக்கு 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. பிஸ்கு வச்சு கொஞ்சம் க்ரீமியாக வர்றது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் டோக்லா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு மூடி வச்சு அதை மூடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த 10 மினிட்ஸ் கேப்பில் நம்ம இதை பேக் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இதை இப்போ சைடு வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறமா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த மாவை அப்படியே ஒரு 3 to 4 hours வச்சு புளிக்க வைக்கலாம். இல்லைன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அல்லது இன்னொரு ஆப்ஷன் ஈனோ சேர்த்து இதை புளிக்க வைக்கிறது. நான் இன்றைக்கி 1 பேக்கெட் ஈனோ சேர்த்து தான் புளிக்க வைக்கிறேன். இப்போ நான் 1 பேக்கெட் ஈனோ சேர்த்துக்கிறேங்க. இப்படி சேர்க்கும்போது டோக்லா ரொம்ப சாஃப்டாக ப்ளஃபியாக இருக்கும். அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறது. அடுத்ததாக பாதி லெமன் சாறு புழிஞ்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாவை நம்ம ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த மாவை நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு தட்டை வச்சுட்டு இந்த மாவை அதுக்கு மேலே வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. மேலே இட்லி பாத்திரத்துக்கு மூடி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்குறேங்க. மாவு ஒட்டலை. இப்போது இது எல்லாமே நல்லா பேக் ஆயிடுச்சு. இந்த டைமில் இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஆற வச்சுக்கணுங்க. இப்போது நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை உங்களுக்கு விருப்பமான சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கர்லீஃப்,
ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ பாயில் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த தாளிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறமா துருவி வச்சுருக்க கோகோனட் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்புறமா அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையான ப்ளஃபியான நல்ல சாஃப்டான டோக்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.